வணக்கம். முதன்மை செய்திகள் 50 செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். பீகார் சட்டப்பேரவைக்கு 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெற உள்ளது. பீகார் சட்டமன்ற தேர்தல் அட்டவணையை தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் வெளியிட்டார். அதன்படி முதல் கட்ட வாக்குப்பதிவு 121 தொகுதிகளில் நவம்பர் 6ஆம் தேதி நடைபெறும். 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நவம்பர் 11ஆம் தேதி நடைபெறும். முதற்கட்ட தேர்தலுக்கு வரும் 10ஆம் தேதியும் 2ஆம் கட்ட தேர்தலுக்கு 13ஆம் தேதியும் வேட்புமனு தாக்கல் தொடங்குகிறது. நவம்பர் 14ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பீகாரில் 7,43,00,000 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருப்பதாகவும் அதில் 14 லட்சம் பேர் முதல் முறை வாக்காளர்கள் என்றும் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். இந்த முறை வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர்கள் படங்கள் வண்ணத்தில் பெரிய எழுத்துகளில் முதன்முறையாக இடம்பெற உள்ளது. இத்தேர்தலுக்காக 90,712 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட உள்ளதாகவும் தேர்தல் பணிகளில் சுமார் 8,5 லட்சம் பேர் பணியாற்றுவார்கள் என ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள பீகாரில் எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பையும் மீறி வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. இது தொடர்பாக செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த ஞானேஷ்குமார், பீகாரில் வேட்புமனு தாக்கல் தொடங்குவதற்கு 10 நாட்களுக்கு முன்பு வரை வாக்காளர்கள் தங்கள் பெயர்களை சேர்த்துக் கொள்ளலாம் என்றார். பீகார் சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி 243 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்திருக்கிறது. முதற்கட்டமாக 11 நபர்கள் கொண்ட வேட்பாளர் பட்டியலும் வெளியிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே அசாதுதீன் ஓவைசியின் அகில இந்திய மஜ்லிஸ் கட்சியும் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்துள்ளது. ராஷ்டிரிய ஜனதா தளம் காங்கிரஸ் கூட்டணிக்கு எதிராக ஆம் ஆத்மி, ஏஐஎம்ஐஎம் மற்றும் பிரசாந்த் கிஷோரின் சன் ஜுராஜ் கட்சி என பல கட்சிகள் களமிறங்குவதால் எதிர்க்கட்சிகளின் வாக்குகள் பிரிந்து இது ஆளும் பாஜக கூட்டணிக்கு சாதகமாக அமையும் என கருதப்படுகிறது. சட்டப்பேரவை தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு வரை பீகாரில் நலத்திட்ட பணிகள் நடைபெற்றன. பாட்னா மெட்ரோ ரயில் சேவையின் முதற்கட்டத்தை, அதாவது 4.3 கிலோமீட்டர் தூரம் கொண்ட சேவையை முதல்வர் நிதிஷ்குமார் தொடங்கி வைத்தார். பூதநாத் சாலை முதல் புதிய ISBT வரையிலான இந்த பாதையில் 3 ரயில் நிலையங்கள் உள்ளன. அக்டோபர் 7ஆம் தேதி முதல் மதுபானி ஓவியங்களுடன் அலங்கரிக்கப்பட்ட இந்த ரயிலில் பயணிக்கலாம். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக டெல்லியின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் நொய்டா மற்றும் காசியாபாத் ஆகிய பகுதிகளுக்கு வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அதேபோல் குருகிராம் மற்றும் ஃபரிதாபாத் ஆகிய பகுதிகளுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர் மழையால் சாலைகளில் நீர் தேங்கியதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக ஆந்திர பிரதேச மாநிலத்தின் பல பகுதிகளில் அடுத்த சில நாட்களுக்கு இடியுடன் கூடிய மழையும் பலத்த காற்று வீசும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வடக்கு கடலோர ஆந்திரா, ஏனம் மற்றும் ராயலசீமா ஆகிய பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யும் என்றும் இந்த வானிலை அக்டோபர் 9ஆம் தேதி வரை தொடரும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் கடந்த சில நாட்களாக பகலில் கடுமையான வெப்பம் நிலவி வந்தது. நேற்று மாலை கருமேகங்கள் சூழ மழை பெய்யும் சூழல் உருவாகியது. தொடர்ந்து திருக்கோவிலூர், அரும்பாக்கம், சந்தப்பேட்டை, தாளனூர், கொளப்பாக்கம், வடக்கு நெமிலி, வடமருதூர், அத்தண்டமருதூர் உள்ளிட்ட பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதிக்குட்பட்ட VP ராமன் சாலையில் மழைநீர் தேங்காமல் பக்கிங்காம் கால்வாய்க்கு செல்லும் வகையில் மேற்கொள்ளப்பட்ட தூர்வாரும் பணிகளை நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் ராயப்பேட்டை நெடுஞ்சாலை மற்றும் மாசிலாமணி சாலைகளில் புதிதாக கட்டப்பட்டு வரும் மழைநீர் கால்வாய்களை இணைக்கும் வகையில் ராயப்பேட்டை VP ராமன் சாலை சந்திப்பில் கட்டப்பட்டு வரும் இணைப்பு பாலத்தையும் இரவு 11:30 மணி அளவில் பார்வையிட்டார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர், சுங்குவார் சத்திரம், ஒரகடம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு கனமழை பெய்தது. சாலைகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர்.
திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இடிமின்னலுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. திருத்தணி முருகன் கோயில் மலையேறும் படிக்கட்டுகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் பக்தர்கள் படிக்கட்டுகள் வழியாக செல்ல முடியாமல் வாகனங்களை பயன்படுத்தி மலைக்கோயிலுக்கு சென்றனர். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள ஈஞ்சம்பாக்கத்தில் அரை மணி நேரம் மட்டுமே பெய்த மழைக்கே சாலையில் குளம் போல் மழைநீர் தேங்கி நின்றது. இதனால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்குள்ளாகினர். டாக்டர் அம்பேத்கர் தெரு உள்ளிட்ட பகுதிகளிலும் நீர் தேங்கியது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஈரோடு பழைய பூந்துறை சாலையில் இயங்கும் இரவு ஜவுளி சந்தை மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. குழந்தைகள், ஆண்கள், பெண்களுக்கு உள்ளாடைகள் முதல் சட்டைகள், பேண்டுகள், சேலைகள், சுடிதார்கள் உள்ளிட்ட பல்வேறு ஆடைகள் விற்பனை செய்யப்பட்டன. தீபாவளியை முன்னிட்டு மக்கள் சொந்த ஊர் செல்வதற்காக 20,378 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்திருக்கிறார். அதன்படி வரும் 16ஆம் தேதி முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். சென்னையிலிருந்து 14,268 பேருந்துகளும் பிற ஊர்களிலிருந்து 6,110 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படும். தீபாவளியை முன்னிட்டு ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலித்தால் புகார் தெரிவிக்க தொலைபேசி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800-425-6151 மற்றும் 044247490002 044262804455 ஆகிய எண்களில் தொடர்பு கொள்ளுமாறு தமிழ்நாடு அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழக அரசின் பொதுத்துறை நிறுவன ஊழியர்களுக்கு 20 விழுக்காடு வரை தீபாவளி போனஸ் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சி மற்றும் டி பிரிவு ஊழியர்களுக்கு 20 விழுக்காடு வரை மிகை ஊதியம் மற்றும் கருணை தொகை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உபரி தொகை இல்லாத பொதுத்துறை நிறுவன பணியாளர்களுக்கு 10 விழுக்காடு போனஸ் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் தற்காலிக ஊழியர்களுக்கு 3,000 ரூபாய் கருணை தொகை வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கிட்னி முறைகேடு வழக்கில் இதுவரை விசாரணையை தொடங்காதது ஏன் என அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், கிட்னி முறைகேடு தொடர்பான வழக்கில் பிரேமானந்த் சின்ஹா தலைமையில் சிறப்பு விசாரணை குழுவை அமைக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டு 1 மாதத்தை கடந்தும் தமிழக அரசு இன்னும் விசாரணையை தொடங்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். கரூர் துயரம் குறித்த வழக்கை விசாரித்த நீதிபதி குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பியதாக 3 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கரூரில் தாவேக தலைவர் விஜய் பரப்புரையின் போது கூட்ட நெரிசலில் 41 நபர்கள் உயிரிழந்த சம்பவம் குறித்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி விஜய் மீது கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தினார். இதையடுத்து அந்த நீதிபதி குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பியவர்கள் மீது சென்னை தெற்கு மண்டல சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். கரூர் துயரச் சம்பவத்தில் மாவட்ட அரசு நிர்வாக அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. தாவேக உறுப்பினரும் வழக்கறிஞருமான கார்த்திபன் என்பவர் தாக்கல் செய்துள்ள மனுவில் விபத்து நடந்த கூட்டத்திற்கு முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மாவட்ட ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர் மற்றும் கரூர் காவல் ஆய்வாளர் செய்யவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் தாவேக மன்னிப்பு கேட்க வேண்டும் என மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்திருக்கிறார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக வேலுச்சாமிபுரத்தில் எம்பி கமல்ஹாசன் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்தித்து ஆறுதல் கூறினார். அதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவகாரத்தில் செந்தில் பாலாஜி மீது குற்றம் சாட்டக்கூடாது என கூறினார். கரூர் சம்பவத்தை தொடர்ந்து மேற்கொண்ட நடவடிக்கைகளை பார்க்கும்போது பாஜகவின் செயலில் அரசியல் உள்நோக்கம் இருப்பது போல தோன்றுவதாக குறிப்பிட்டுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், இதற்கு தாவேக தலைவர் விஜய் பலியாடு ஆகிவிடக்கூடாது என்று தெரிவித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் விஜயை பாதுகாக்க வேண்டிய கடமை பாஜகவிற்கு இல்லை என அக்கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கூட்ட நெரிசல் விவகாரத்தில் விஜயை முதல் குற்றவாளியாக பதிவு செய்தால் வழக்கு நிற்காது எனவும், இந்த விவகாரத்தில் விஜயை குற்றவாளியாக ஆக்க முடியாது எனவும் கூறினார். தினகரன் மற்றும் ஓ பன்னீர்செல்வத்தை பாஜக தேசிய தலைமையின் வழிகாட்டுதலின் பெயரிலேயே சந்தித்ததாகவும் அண்ணாமலை தெரிவித்தார்.
திருநெல்வேலியில் பாமக தலைவர் அன்புமணியின் பேரணிக்கு காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது. அதே சமயம் பொதுக்கூட்டத்திற்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. உரிமை மீட்பு தமிழகம் காட்க என்ற முழக்கத்துடன் பாமக தலைவர் அன்புமணி திருநெல்வேலியில் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். கரூர் துயரத்திற்கு பின்பு நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அன்புமணியின் பேரணிக்கு காவல்துறை அனுமதி மறுத்த நிலையில் பொதுக்கூட்டத்திற்கு மட்டும் அனுமதி வழங்கியுள்ளது. 2025ஆம் ஆண்டின் மருத்துவத்துக்கான நோபல் பரிசு 3 நபர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான நோபல் பரிசு அறிவிப்பு திங்கட்கிழமை தொடங்கியது. முதலாவதாக மருத்துவத்துக்கான நோபல் பரிசு 3 நபர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நோய் எதிர்ப்புத்தன்மை தொடர்பான கண்டுபிடிப்புகளுக்காக அமெரிக்காவைச் சேர்ந்த மேரி பிரென்கோவ், பிரெட் ராம்ஸ்டெல் மற்றும் ஜப்பானின் ஷிமோன் சகாகுச்சி ஆகியோருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீது வழக்கறிஞர் ஒருவர் காலணி வீசிய நிலையில் அவர் மீது அகில இந்திய பார் கவுன்சில் ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி BR கவாய் வழக்குகளின் மீது விசாரணை மேற்கொண்டிருந்தார். அப்போது வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோர் என்பவர் நீதிபதிகள் அமர்ந்திருந்த மேடை அருகே வந்ததுடன் தலைமை நீதிபதியை நோக்கி தனது காலணியை வீசி தாக்குதல் நடத்த முயற்சித்தார். தொடர்ந்து அவரை காவலர்கள் வெளியேற்றினர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் மீதான தாக்குதலுக்கு பிரதமர் மோடி கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கவாய் மீது உச்சநீதிமன்றத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல் ஒவ்வொரு இந்தியரையும் கோபமடைய செய்துள்ளதாக அவர் கூறினார். இதேபோல் கண்டனம் தெரிவித்துள்ள காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி, இது நீதிபதி கவாய் மீதான தாக்குதல் மட்டுமல்ல, நமது அரசியலமைப்பின் மீதே தொடுக்கப்பட்ட தாக்குதல் என்று கூறினார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்டோரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். உச்சநீதிமன்ற வளாகத்திற்குள் தலைமை நீதிபதி BR கவாய் மீது காலணி வீச முயன்ற இழிவான செயலுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலர் MA பேபி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தனிநபர் மீதான தாக்குதல் அல்ல, நீதித்துறையின் மாண்பு மீதான தாக்குதல் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இருமல் மருந்து காரணமாக மத்திய பிரதேசத்தில் உயிரிழந்த குழந்தைகள் எண்ணிக்கை 14ஆக அதிகரித்திருக்கும் நிலையில் கோல்ட்ரிக்ஸ் சிறப்புக்கு 9 மாநிலங்கள் தடை விதித்துள்ளன. காஞ்சிபுரத்தில் உள்ள தனியார் மருந்து உற்பத்தி நிறுவனம் தயாரித்த கோல்ட்ரிக்ஸ் இருமல் மருந்து தொடர்பாக மத்திய அரசு மற்றும் பல்வேறு மாநில அரசுகள் விசாரணை மேற்கொண்டுள்ளன. மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், தமிழ்நாடு, கேரளாவை தொடர்ந்து உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட், கர்நாடகா, மகாராஷ்டிரா, தெலங்கானா ஆகிய மாநிலங்களும் அந்த இருமல் மருந்திற்கு தடை விதித்துள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் உள்ள துவாரபாலகர் சிலைகளில் தங்கத்தின் எடை குறைந்ததாக கூறப்படும் விவகாரத்தை விசாரிக்க சிறப்பு விசாரணைக்குழு அமைக்க கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டில் இந்த சிலைகள் ஒரு பக்தரிடம் ஒப்படைக்கப்பட்ட பிறகு தங்கத்தின் எடை சுமார் 4 கிலோ குறைந்திருந்தது தொடர்பான வழக்கு விசாரணை கேரள உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்றது. அப்போது சிறப்பு விசாரணைக்குழு அமைக்க உத்தரவிடப்பட்டது. லடாக் சுற்றுச்சூழல் போராளி சோனம் வாங்சுக்கை கைது செய்தது குறித்து விளக்கம் அளிக்க மத்திய அரசுக்கும் யூனியன் பிரதேச நிர்வாகத்திற்கும் உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. லடாக்கில் மாநில அந்தஸ்து கோரிய போராட்டத்தின் போது நடந்த வன்முறையை தூண்டிவிட்டார் என கூறி வாங்சுக் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். பொதுத்துறை தொலை தொடர்பான நிறுவனமான BSNL 4G நெட்வொர்க் 8 மாதங்களுக்குள் 5G தொழில்நுட்பத்திற்கு மேம்படுத்தப்படும் என மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்திருக்கிறார். கௌடில்யா பொருளாதார மாநாட்டில் பேசிய மத்திய அமைச்சர் 4G டெக்னாலஜியுடன் 92,000க்கும் மேற்பட்டவர்களை பிரதமர் மோடி தொடக்கி வைத்ததை சுட்டிக்காட்டினார். சென்னையில் ஆபரண தங்க விலை ஒரே நாளில் சவரனுக்கு 1,400 ரூபாய் விலை அதிகரித்துள்ளது. காலையில் சவரனுக்கு 880 ரூபாய் உயர்ந்த நிலையில் மாலையில் 520 ரூபாய் அதிகரித்தது. அதன்படி 22 காரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 175 ரூபாய் விலை உயர்ந்து 11,125 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 1,400 ரூபாய் விலை அதிகரித்து 89,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. உடல்நலக்குறைவால் சென்னை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ராமதாஸ் மற்றும் வைகோவை முதல்வர் ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி உள்ளிட்டோர் நலம் விசாரித்தனர். பாமக நிறுவனர் ராமதாஸ் இருதயம் தொடர்பான சிகிச்சைக்காக அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரை முதல்வர் ஸ்டாலின் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். அதேபோல காய்ச்சல் காரணமாக அனுமதிக்கப்பட்டுள்ள வைகோவையும் முதல்வர் ஸ்டாலின் சந்தித்து நலம் விசாரித்தார். மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் எம்ஜிஆர் சிலை சேதப்படுத்தப்பட்ட சம்பவத்திற்கு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார்.
இது தொடர்பாக தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், இது எம்ஜிஆரின் புகழையும் கொள்கைகளையும் எதிர்கொள்ள முடியாத கோழைகள் செய்த இழி செயல் என தெரிவித்திருக்கிறார். ராஜஸ்தான் மாநிலம் புந்தி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் நகரின் பல பகுதிகளில் நிலைமை மோசமடைந்துள்ளது. நகரத்தின் குறுகிய தெருக்களில் ஆற்று வெள்ளம் போல் தண்ணீர் பெருக்கெடுத்து பாய்ந்ததால் பெரும் சேதம் ஏற்பட்டது. சதர் பஜார், திலக் சவுக் உள்ளிட்ட பழைய நகர பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கின. வெள்ளத்தின் வேகத்தில் பல வாகனங்கள் அடித்துச் செல்லப்பட்டன. டார்ஜிலிங் நிலச்சரிவில் சிக்கிய சுற்றுலா பயணிகளில் கிட்டத்தட்ட அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட்டு விட்டதாக மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்திருக்கிறார். நாங்கள் அனைத்து சுற்றுலா பயணிகளையும் மீட்டுவிட்டோம் என்றும் மம்தா கூறினார். டார்ஜிலிங்கில் தொடர் கனமழை காரணமாக சனிக்கிழமை ஏற்பட்ட நிலச்சரிவில் 20 நபர்கள் உயிரிழந்தனர். மேற்கு வங்கத்தில் கனமழையின் காரணமாக பாலாசன் ஆற்றில் பெருக்கெடுத்த வெள்ளத்தில் புகழ்பெற்ற இரும்பு பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது. அம்மாநிலத்தின் வடக்கு பகுதிகளில் பலத்த மழை பொழிந்து வருகிறது. இதனிடையே பாலாசான் என்ற ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் ஏற்பட்ட அரிப்பில் டார்ஜிலிங் அருகே துதியா என்ற இடத்தில் அமைந்துள்ள இரும்பு பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது. வீட்டின் மொட்டை மாடியில் செல்போன் பயன்படுத்திக் கொண்டிருந்த கல்லூரி மாணவர் மின்னல் தாக்கி உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியது. சென்னை முகப்பேரைச் சேர்ந்த 20 வயதான கல்லூரி மாணவர் முகுந்தன் பிரியாணி பார்சல்கள் வாங்கி வந்து வீட்டின் மாடியில் வைத்து சாப்பிடுவதற்காக தனது நண்பர்களோடு சென்றுள்ளார். அப்போது மழை பெய்யும் வானிலை உருவான நிலையில் திடீரென இடி மின்னல் தாக்கியுள்ளது. இதில் முகுந்தன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் அவரது செல்போனும் தீப்பற்றி எரிந்துள்ளது. பிரான்ஸ் பிரதமர் செபாஸ்டியன் லெகோர்னு பதவியேற்ற 27 நாட்களில் ராஜினாமா செய்திருக்கிறார். இதை அதிபர் மேக்ரான் ஏற்றுக்கொண்டுள்ளார். செலவினங்களை குறைப்பது, வரிகளை உயர்த்துவது உள்ளிட்ட நிதி சீர்திருத்தங்களை செய்வதில் நிலவிய சவால்களை சமாளிக்க இயலாமல் பிரதமர் தன் பதவியை ராஜினாமா செய்ததாக கூறப்படுகிறது. பிரான்ஸ் கடந்த 2 ஆண்டுகளில் 5 பிரதமர்களை கண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. காசா போர் நிறுத்த விவகாரத்தில் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கடிந்து கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. போர் நிறுத்தத்திற்கு ஹமாஸ் இசைவு தெரிவித்திருப்பதை நெதன்யாகுவிடம் டிரம்ப் கூறியதாகவும், அப்போது நெதன்யாகு இது ஒன்றும் கொண்டாடும் அளவிற்கு வெற்றி அல்ல என்று டிரம்பிடம் கூறியதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் தகவல் வெளியிட்டிருக்கின்றன. அப்போது இதனை கேட்ட டிரம்ப் மிகவும் கோபமடைந்து, ஏன் இவ்வளவு எதிர்மறையாக இருக்கிறீர்கள் என்றும், இது வெற்றிதான் என கூறியதாக தெரிகிறது. தெற்கு சீனாவை புரட்டி போட்ட மட்மோ சூறாவளியால் 3,47,000 நபர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். அதிதீவிர சூறாவளியாக கருதப்பட்ட மட்மோ சீனாவின் தெற்கு பகுதியில் கரையை கடந்தது. அப்போது மணிக்கு 151 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியது. இதனால் குவாங்டாங் மற்றும் ஹைனான் மாகாணங்கள் பெரும் சேதங்களை சந்தித்துள்ளன. ஏராளமானோர் தங்களது வீடுகளை இழந்து முகாம்களில் தஞ்சமடைந்துள்ளனர். கொரிய நிறுவன தினத்தையொட்டி நடந்த கடற்படை கண்காட்சியை வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன் கண்டு ரசித்தார். நவீனமயமாக்கப்பட்ட ராணுவத்தின் வலிமையை பறைசாற்றும் வகையில் கண்காட்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. அப்போது வடகொரியாவின் கடற்படை கப்பலான சோகியோனுக்குள் சென்று கிம் ஜோங் உன் ஆய்வு செய்தார். ஈக்குவடர் நாட்டில் அதிபருக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் நடைபெற்ற பேரணிகளால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. ஈக்குவடர் நாட்டில் எரிபொருள்களுக்கு வழங்கப்பட்டு வந்த மானியத்தை அரசு அதிரடியாக நிறுத்தியது. இதனால் பெட்ரோல், டீசல் விலை உயர்ந்ததை அடுத்து பல்வேறு மாகாணங்களில் போராட்டம் வெடித்தது. இந்த நிலையில் வன்முறைகள் ஏற்படாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 10 மாகாணங்களில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பழங்குடியினர் உண்டு உறைவிட பள்ளி மாணவர்களின் பயன்பாட்டிற்காக வாகன சேவையை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். ஈரோடு உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் பள்ளிக்கு செல்ல வாகனங்கள் இல்லாததால் மாணவர்கள் சிலர் இடைநின்றதாக செய்திகள் வெளியாகின. சத்தியமங்கலம், தலமலை, குன்றி, விளாங்கொம்பை உள்ளிட்ட பகுதிகளில் பழங்குடியின குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல 10 கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்க வேண்டியுள்ளது. மாணவர்களுக்காக அரசு சார்பில் வாகன சேவை தொடங்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற அனுமதியுடன் செந்தில் பாலாஜி அமைச்சராகலாம் என உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசு தரப்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா அமைச்சராக பொறுப்பேற்க செந்தில் பாலாஜிக்கு அனுமதி வழங்கக்கூடாது என கேட்டுக் கொண்டார். செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக பதவியேற்க விரும்பினால் உரிய மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்து அதற்கான அனுமதியை பெறும்படி நீதிபதிகள் தெரிவித்தனர்.
முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்புடைய வழக்கை டெல்லிக்கு மாற்றலாமா என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. செந்தில் பாலாஜி மீதான பண மோசடி வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் செந்தில் பாலாஜி வழக்கின் விசாரணையை டெல்லிக்கு ஏன் மாற்றக்கூடாது என கேள்வி எழுப்பினர். இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த செந்தில் பாலாஜி தரப்பினர் இதனால் வழக்கின் சாட்சிகள் வந்து செல்வதற்கு சிக்கல் ஏற்படும் என்றும் வழக்கை தமிழகத்தில் நடத்த வேண்டும் என்றும் கோரினர்.